பாராட்டாதிருப்பேனாக. இந்த உலகத்துல பிறந்த நாம் ஒவ்வொருவருக்கும் மேன்மை தெரியுங்களா? சிலுவை. சிலுவை மாத்திரமே நமக்கு மேன்மை. ஏன் சிலுவை மேன்மை என்று சொல்லி பார்க்கும்பொழுது, இந்த சிலுவை தண்டனையை தான் உலகத்திலேயே கொடூரமான தண்டனை. இப்படிப்பட்ட இந்த கொடூரமான தண்டனையை கண்டுபிடித்தது யாருன்னு சொல்லி பார்க்கும்போது, பாரசீகர்கள் இதை கண்டுபிடிச்சாங்க. அவங்க ஏன் சிலுவை தண்டனையை கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த உலகத்துல சாகிறவங்க பூமி மாதாவுடைய மடியில சாகக்கூடாதாம். அதனால தான் உயர்த்தப்பட்டு சாக வேண்டும் என்று சொல்லிதான் பாரசீகர்கள் சிலுவை தண்டனையை கண்டுபிடித்தார்கள். ஆனால் இந்த சிலுவையை குறித்து, இந்த சிலுவை தண்டனையை ரோமர்கள் எப்படி சிலுவைனா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ரோமர்கள் இழிவின் சின்னமாக, அவமானத்தின் சின்னமாக அவங்க பார்த்தாங்க. அதாவது சிம்பிள் ஆஃப் ஷேம், அது வெட்கத்துக்குரிய சின்னமாக சிலுவையை பார்த்தார்கள் ரோமர்கள். கிரேக்கர்கள் எப்படி பார்த்தாங்கன்னா, இந்த சிலுவை ஒரு பைத்தியத்தின் சின்னம், சிம்பிள் ஆஃப் மேட், பைத்தியம், இது பைத்தியக்கார சின்னம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இந்த யூதர்களை பார்த்தீங்கன்னா, யூதர்கள் சொன்னாங்க சிலுவை சாபத்தின் சின்னம், சிம்பிள் ஆஃப் கர்ஸ். அப்படின்னா என்னன்னா, அதான் வேதம் சொல்லுகிறது, சிலுவையில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி. யூதர்களுக்கு இது ஒரு சாபத்தின் சின்னம் சிலுவை. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கோ மேன்மை பாராட்டுகிற சின்னம், ஒரு மகிமையின் சின்னமாய் கர்த்தர் மாற்றினார். ஏன்? இயேசு சிலுவையில் மரித்ததின் நிமித்தமாக இது ஒரு நல்ல மகிமையின் சின்னமாக மாற்றப்பட்டது. ஆனால் மகிமையின் சின்னமாக மாற்றப்பட்ட இந்த சிலுவையை குறித்து தான் இந்த நாளில் நாம் சிந்திக்கும்படியாய் அழைக்கப்படுகின்றோம். சிலுவை, நல்ல கவனிங்க, சிலுவை புனித சின்னம் கிடையாது. ஆனால் சிலுவை ஒரு மகிமையான சின்னம். காரணம் என்ன? அந்த சிலுவை மரத்தில் என் ஆண்டவராகிய இயேசு நமக்காக உயர்த்தப்பட்டபடியினால அது மகிமையின் சின்னமாய் மாற்றப்பட்டது. சரி, இந்த சிலுவையை குறித்து நாம் எந்த காரியங்களை சிந்திக்க முடியும்? சிலுவையில் இயேசு இதை எப்படி புனிதமாய் மாற்றினார்னு சொல்லி பார்க்கும்போது, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறது, சிலுவை ஒரு தாழ்மையின் சின்னம். அவர் நமக்காக குமாரனாய் இருந்தோம், நமக்காக தாழ்மையாக வந்து அடிமையின் ரூபம் எடுத்து தன்னைத்தானே தாழ்த்தி வெறுமையாக்கினார். இன்றைக்கு என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சிலுவையை குறித்து தியானிக்கும்படியாய் வந்திருக்கிற நமக்கு சிலுவை கற்றுக் கொடுக்கிற முதல் பாடம், நம்மை நாமே தாழ்த்த ஆண்டவர் அழைக்கிறார். சிலுவை ஒரு தாழ்மையின் சின்னம். நம்முடைய வாழ்க்கையில நம்மை நாம் தாழ்த்த அழைக்கப்பட்டவர்கள், பெருமைப்படும்படியாய் அல்ல, தாழ்த்தும்படியாக நாம் அழைக்கப்பட்டவர்கள். அதனால்தான் பவுல் சொல்றார், இந்த தாழ்த்தப்பட்ட சிலுவையில என்னையே நான் தாழ்த்தி எல்லா மனுஷரை பார்க்கிலும் பெரிய பாவி என்று அறிக்கையிட்டதனாலதான் அவர் சொல்றார், இந்த சிலுவையில் நான் பெற்றுக்கொண்ட பெரிய ஆசீர்வாதத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லி. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சிலுவை முதலாவது நமக்கு ஒரு தாழ்மையின் சின்னமாயிருக்கிறது. யாரெல்லாம் சிலுவையின் அண்டையில தன்னை தாழ்த்துகிறார்களோ அவர்களை உயர்த்துகிற தேவன். சிலுவை காட்சியில இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அநேக சம்பவங்கள் நடந்தது. அதில் ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தினான், சிலுவை அவனை தாழ்மைக்குள்ளாய் வழி நடத்திட்டு என்று சொல்லி வேதத்தில் பார்க்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்திலும், மார்க்கு 18:16-43, லூக்கா 23:50, யோவான் 19:38 இந்த மனிதனை குறித்து பார்க்கலாம். யார் இந்த மனிதன்? பணக்கார மனிதன், செல்வம் திரளாயிருந்தது. அரிமத்தியா ஊரானாகிய
யோசேப்பு. அவன் பணக்காரனாய் இருந்தபடினால அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, சிலுவை அண்டையில் வரவில்லை. ஆனால் என்ன நடக்கிறது? இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடத்துல நின்ற சிலரில் இந்த அரிமத்தியா ஊர் யோசேப்பும் ஒருவன். அவன் சிலுவை அண்டையில் நின்று கொண்டிருக்கிறான். இயேசுவின் ஒவ்வொரு வார்த்தைகளும் அவன் வாழ்க்கையை தொட்டது. அவன் தன் வாழ்க்கையில மனம் மாறினான். கடைசியாய் இயேசு மரித்தவுடனே இயேசுவுக்கு தன்னுடைய புதிய கல்லறை தோட்டம், தன்னுடைய குடும்பத்துக்காய் வாங்கியிருந்த கல்லறை தோட்டத்தை இயேசுவுக்காய் கொடுத்தான். காரணம், அவன் தன்னையே தாழ்த்தினான். சீஷர்கள் ஓடிவிட்டார்கள், பயந்தார்கள், நடுங்கினார்கள். ஆனால் இந்த யோசேப்பு துணிந்து போய், யோசேப்பும் ராத்திரியில ரகசியமாய் இயேசுவினிடத்துல வந்த நிக்கோதேமுவும் பிலாத்துவினிடத்துல துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை வாங்கி அதற்கு சுகந்த வர்க்கமிட்டு தன்னுடைய புதிய கல்லறையில இயேசுவை அடக்கம் பண்ணினான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கலாம். அவன் தன்னையே தாழ்த்தினான். நான் பணக்காரன், நான் ஏன் கொடுக்க வேண்டும் என்று இல்லை, தனக்கென்று இருந்ததை இயேசுவுக்காய் கொடுத்தான். இயேசு பிறந்தது இரவல் குகையில. இயேசு பிறந்த பொழுது சத்திரத்தில் தான் அவருக்கு இடம் கிடைத்தது. இயேசு மரித்த போதும் ஐஸ்வர்யவானாகிய அவனுடைய கல்லறையில, இரவல் கல்லறையில தான் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் இந்த யோசேப்பும் நிக்கோதேமுவும் தன் வாழ்க்கையை தாழ்த்தினார்கள். சிலுவை அவர்களுக்கு தாழ்மையை கற்றுக் கொடுத்தது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சிலுவை அண்டையில வந்த ஒருவராகிலும் அவர்கள் தங்களை உயர்த்தவே இல்லை. நம்முடைய பாரத தந்தை, தேசப்பிதா என்று அழைக்கப்படுகிற காந்தியடிகளை உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். காந்தியடிகளை மாற்றினது எது தெரியுங்களா? ஒருவேளை காந்தியடிகள் பரலோகத்தில் இருப்பாரா இல்லையா, அந்த காரியத்துக்கு நான் வரவில்லை. ஆனால் காந்தியடிகளை மாற்றின ரெண்டு காரியம். ஒன்று காந்தியடிகள் இப்படிப்பட்ட அகிம்சா வழியை எப்படி கொண்டு வந்தார் தெரியுங்களா? இயேசுவின் மலை பிரசங்கத்தை கேட்டு துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்ற வசனத்தை அவர் கேட்டபொழுது அவர் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அகிம்சா வழியில துயரப்படுகிற இந்தியா தேசத்தை விடுவிப்பேன் என்று இறங்கினார். இரண்டாவது, காந்தியடிகளுடைய வாழ்க்கையை அசைத்தது சிலுவை காட்சி. அவர் எப்பொழுதும் ஒரு பாடலை விரும்பி பாடுவார். என்ன பாட்டு தெரியுங்களா? அந்த பாட்டு ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட பாட்டு, ஆனால் அது தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு இன்றைக்கு பாரம்பரிய சபைகள் என்று நாம் சொல்லுகிறோமே, அந்த சிஎஸ்ஐ தேவாலயங்களில் எல்லாம் இந்த பாட்டு பாடப்பட்டு வருகிறது. காந்தியடிகளை தாழ்மையின் வாழ்க்கைக்குள்ளாய் அழைத்ததான பாட்டு இந்த பாட்டுதான். என் அருள்நாதா இயேசுவே, சிலுவை காட்சி பார்க்கையில் பூலோகம் மேன்மை யாவும் நஷ்டம் என்று என் உள்ளத்தில் உணர்ந்தேன் என்று சொல்லி, பெரிய மனிதர் தான், தேசப்பிதா என்று அழைக்கப்பட்டவர் தான், சுதந்திர போராட்ட வீரர் தான். ஆனால் அவர் சொல்லுகிறார், என்னுடைய படிப்பு, என்னுடைய திறமை, என்னுடைய செல்வங்கள், இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே என் சிலுவைக்கு முன்பதாக, என் ஆண்டவருடைய சிலுவைக்கு முன்பதாக வரும்பொழுது ஒண்ணு இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு அவர் அடிக்கடி இந்த பாடலை பாடி மகிழ்ந்தாராம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சிலுவை முதலாவது நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் தாழ்மை. நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவது, சிலுவை எதுவாம் என்னத்தை குறிக்கிறது? யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சிலுவை ஒரு உயர்த்தப்பட்ட சின்னம். முதலாவது தாழ்மையின் சின்னம், இரண்டாவது அது ஒரு உயர்த்தப்பட்ட சின்னம். ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது சொன்னார், நான் உயர்த்தப்படும் பொழுது எல்லாரையும் என்னிடத்துல சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லி. இதைத்தான் நாம் மத்தேயு 27:54 மார்க் 15:39 நாம் வேதத்துல பார்க்கலாம். இயேசுவின் சிலுவை அண்டையில நிறைய பேர் இயேசுவின் சிலுவை காட்சியை கண்டு தொடப்பட்டாங்க. முதலாவது பார்த்தா, இயேசுவினுடைய வஸ்திரத்தை சீட்டு போட்டாங்க. சீட்டு போட்ட பொழுது ஒரு 100க்கு அதிபதி அந்த வஸ்திரத்தை எடுத்தான். அவன் ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரனாய் மாறி போனான். அது மட்டுமல்ல, இயேசுவை என்ன செஞ்சாங்க? இயேசுவை தன்னுடைய ஈட்டினால கடைசி நேரம் அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லி அவருடைய இருதயத்தை, அவருடைய விழாவில ஈட்டியால் குத்தினதான பெற்றோர்
பெட்ரோனியஸ் என்று சொல்லப்பட்ட 100க்கு அதிபதி இயேசு ஜீவன் விட்ட பொழுது அவன் சொல்றான், சிலுவையை நோக்கி பார்த்து சொல்றான், உண்மையாகவே அவர் தேவனுடைய குமாரன் என்று. அந்த சிலுவையில உயர்த்தப்பட்ட சிலுவை அவனையும் ஆண்டவருடைய இடத்துல இழுத்து கொண்டது என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கலாம். சிலுவையை தேடி ஒரு மனிதன் ஓடி வருகிறான், எனக்காக ஒருவர் பலியானாரா என்று சொல்லி ஓடி வர பரபாசை சிலுவை இழுத்து கொண்டது. உயர்த்தப்பட்ட சிலுவையானது இப்படிப்பட்ட கொடும் பாவிகளையும் ஆண்டவரை மறுதலித்தவர்களையும் ஆண்டவரை கொடுமைப்படுத்தினவர்களையும் அவரை நிந்தித்து தூஷித்தவர்களையும் உயர்த்தப்பட்ட சிலுவை தன்னிடமாய் இழுத்து கொண்டது. இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் இந்த நாள்ல எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நாம் முதலாவது தாழ்மையாய் இருக்கும் பொழுது சிலுவை தாழ்மையின் அடையாளமாய் மாறுகிறது. சிலுவையை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துகிறதாய் சிலுவை மாறுகிறது. மூன்றாவது, சிலுவை குறித்து 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது சிலுவை ஒரு மீட்பின் சின்னம். நம்மை மீட்டு கொள்ளும்படியாய், நம்மை பாதுகாக்கும்படியாய், நம்மை ரட்சிக்கிற சின்னமாக சிலுவை மாறுகிறது. அதனால்தான் பேதுரு அழகாய் எழுதுகிறார், நாம் ஆட்டுக்குட்டியினாலும் வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றிருக்கிறோம். அப்படியானால் சிலுவை நமக்கு ஒரு மீட்பின் சின்னமாக மாறிவிடுகிறது. சிலுவை எப்பேற்பட்ட பாவியையும் தன்னிடத்தில் சேர்த்து கொள்ளுகிறது. லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலும் மத்தேயு 27:44 இதை நாம் பார்க்கலாம். இயேசுவை தீர்க்கதரிசன நிறைவேறுதலின்படி அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராய் எண்ணப்படுவார் என்ற தீர்க்க தரிசனத்தின்படி 2 கள்ளர்கள் மத்தியில சிலுவையில் அறைந்தார்கள். சிலுவையில் அறையும் பொழுது ஆரம்பத்தில் 2 கள்ளர்களும் ஆண்டவரை தூஷித்தார்கள். இயேசு முதலாம் வார்த்தையை சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இந்த வார்த்தை ஒரு கள்ளனுடைய உள்ளத்தை அசைத்தது. அப்ப வரைக்கும் ஆண்டவரை தூஷித்து கொண்டிருந்த அவன் என்ன செய்கின்றான், வேத சரித்திரமார் சொல்றாங்க, அவனுடைய பெயர் கெஸ்டாஸ். இந்த கெஸ்டாஸ் என்ன பண்ணுகின்றான், தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறான். ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன செய்கின்றான், அடுத்து தூஷித்துதான கள்ளனை பார்த்து சொல்றான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், இவர் ஒரு தவறும் செய்யாமல் தண்டிக்கப்படுகிறார் என்று தன்னுடைய நிலைமையை உணர்ந்தான். தன் பாவத்தை அறிக்கையிடுகிறான், அடுத்தவனையும் கடிந்து கொள்ளுகிறான். அடுத்து ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே நீர் உடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை கொஞ்சம் நினைச்சுக்கோங்கன்னு சொல்லி கேட்கிறான். ஆண்டவர் உடனே சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய்ன்னு சொல்லி. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலுவையில் இருந்த பொழுதும் ரட்சிக்க ஆண்டவர் மீட்கப்பட்டார், இந்த கள்ளனை மீட்டார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கலாம். கெஸ்டாஸும் டெஸ்மாஸும் ஒரே சமயத்தில் தான் சிலுவையில் அறையப்பட்டார்கள். ஆனால் கெஸ்டாஸ் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான், டெஸ்மாஸ் கடைசி வரைக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலுவை ஒரு மீட்பின் சின்னமாக மாறி போனது. அவன் மனம் திரும்பினான், தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தான். அதாவது இயேசு வாழ்ந்த நாட்களில முதல் சுவிசேஷகனா இவன் மாறினான். இயேசுடைய சிலுவை மரணத்தை பார்த்து அவன் தன்னுடைய கூட இருந்தவனுக்கு சுவிசேஷம் சொல்றான், நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் என்று சொல்லி. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சிலுவை ஒரு மீட்பின் சின்னம். என் ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறார், ஆனால் பாவியையோ நேசிக்கிறார். எப்பேற்பட்ட பாவியான சூழ்நிலை நாம் இருந்தாலும் நம்மை நேசிக்கிற ஆண்டவர் பாவியை நேசித்து நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். யாழ்ப்பாணத்தில், அதாவது இலங்கையில ஒரு அருமையான குற்றவாளி கொலை குற்றத்து நிமித்தமாய் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் அடைக்கப்பட்டு அநேக நாட்கள் சிறையில் இருக்கிறார். யாரோ இவருக்கு சிலுவை, அந்த சிறைக்கு போனவங்க இயேசுவை பற்றி சொல்றாங்க. அப்படி இயேசுவை பற்றி சொன்னதுனால சிறைக்குள்ளாய் இந்த யாழ்ப்பாணத்தில் இலங்கையை சேர்ந்த பிரிக்கன் ரிட்ஜ் என்று சொல்லப்பட்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். கடைசியாக அவருக்கு மரண தண்டனை, தூக்கு போடப்படுகிற நேரம் வந்தது. அவரை பார்த்து கேட்கிறார்கள், பிரிக்கன் ரிட்ஜ், நீ என்ன பண்ண, உன் கடைசி ஆசை என்ன? அப்பொழுது அவர் சொன்னாராம், நான் ஒரே ஒரு பாட்டு எழுதியிருக்கேன்,
நான் என்னை தூக்கில் போடுவதற்கு முன்பதாய், என் முகத்தை கருப்பு துணியால் மூடுவதற்கு முன்பதாக நான் இந்த ஒரு பாடலை பாட விரும்புகிறேன். சரி பாடு என்று சொன்னார்களாம். அப்பொழுது அவர் எழுதின பாடல்தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் பிரசித்தமான பாட்டு. என்ன பாட்டு தெரியுங்களா? இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்க நான் செய்தது என்ன மா தவமோ. நான் என்ன தவம் பண்ணேன்? இயேசு கொலைகாரனான என்னை நேசிக்கிறாரே, என்னையும் பரலோகத்தின் பிள்ளையாய் மாற்றிவிட்டாரேன்னு சொல்லி அந்த பாட்டின் கடைசி வரிகள் இப்படியாய் வரும். அந்த பாட்டின் கடைசி வரியை அவர் பாடினார். ஆசை இயேசு என்னை அன்பால் நேசிப்பதால் அதை நினைச்சு ஆவலாய் அவர் சமூகத்துக்கு பரப்பேன் என்று பாடி முடிக்கிறார். முகத்தில் துணி போடப்பட்டது, அவர் தூக்கிலிடப்பட்டு மரித்தார். ஆனால் ஆண்டவருடைய சிலுவை இவரை மீட்டு கொண்டபடியினால இன்றைக்கு அநேக கள்ளர்களையும் அநேக பாவிகளையும் இந்த பாடல் தொட்டுக்கொண்டே இருக்கிறது. அநேகரை இந்த பாடல் மாற்றிக்கொண்டே இருக்கிறது. காரணம் என்னன்னா, சிலுவை ஒரு மீட்பின் சின்னம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை இந்த ஆலயத்துக்கு இன்றைக்கு தான் வந்திருப்பீங்கன்னா, அல்லது இதுவரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்காமல் இருந்திருந்தால், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இயேசுவை இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் எத்தனையோ குட் ஃப்ரைடே நம்ம கடந்து வந்துட்டோம். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், கிறிஸ்தவர்களாய் பிறப்பதினால் அல்ல, கிறிஸ்தவ பெயர்களை வைப்பதினால் அல்ல, கிறிஸ்து என் உள்ளில் வாழ்கிறாரா, அப்படி வாழும் பொழுது சிலுவை ஒரு மீட்பின் சின்னமாக மாறி போகிறது. இந்த சிலுவை குறித்து நிறைய கதைங்க உண்டு. என்ன தெரியுங்களா? முதலாவது மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆனா இந்த உலகத்துல நிறைய அறியாத காரியங்கள் செய்கிறாங்க. என்ன தெரியுமா? நீங்கள் ஃபிலிம்லலாம் பார்த்தீங்கன்னா சிலுவையை பார்த்தா என்னவாகுமா? பிசாசு ஓடி போகுமா? ஓடவே ஓடாது. அப்படி சொல்லுவாங்க. சிலுவையை காட்டுவாங்களாம், பேய் சிலுவையை பார்த்து பயந்து ஓடிடுமா. அப்புறம் என்ன செய்வாங்க? சிலுவையை வரைஞ்சி வைப்பாங்க. கதவுல ஜன்னல்லாம் சிலுவையை வரைஞ்சிருவாங்க. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் கதவு ஜன்னல்களில் பூசப்பட்டதே தவிர அது சிலுவை அடையாளமாக இல்லை. ஆனால் சிலுவையை வரைஞ்சிட்டா நம்ம வீட்டுக்கு பாதுகாப்பு, பிசாசு அசுத்தாவிகள் உள்ள வராதுன்னு நினைப்பாங்க. இதுவும் தவறு. இன்னொரு காரியம் செய்வார்கள். ஒருவேளை அது நம்முடைய தமிழ்நாட்டில் கிடையாது, நான் வாழ்கிற கேரளாவில் உண்டு. ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த வெள்ளியை எப்படி சொல்கிறாங்க? தூய வெள்ளி அல்லது குட் ஃப்ரைடே, நல்ல வெள்ளி அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் கேரளாவில் போய் கேளுங்களேன். எங்கள் கேரளாவில் இன்றைக்கி எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? துக்க வெள்ளி. இயேசு செத்து போயிட்டாராம், அதனால் துக்கமா. கேரளாவில் துக்க வெள்ளிங்கிற வார்த்தையை தவிர வேறு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. இந்த துக்க வெள்ளியை அவங்க எப்படி அனுசரிப்பாங்க தெரியுங்களா? இந்த காலை 9 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் இயேசு சிலுவையில் தொங்கினார்னு சொல்லி எல்லா கடைகளையும் அடைச்சிருவாங்க. அது இந்துவோ முஸ்லீமோ யாராக இருந்தாலும் கடைகளெல்லாம் அடைச்சிருவாங்க. ஆளுக்கு மரத்தில் ஒரு சிலுவையை செஞ்சுக்குவாங்க. அந்த சிலுவையை தூக்கிட்டு மலையில் ஏறுவாங்க. எல்லா மலைகள் உள்ள இடத்துக்கும் ஏறுவாங்க. அவங்களுடைய விசுவாசம் என்னன்னா, இயேசு சுமந்த சிலுவையை இவங்க தூக்கிட்டு மலை ஏறுறாங்களாம். மலை ஏறினா பாவம் போயிடும்னு சொல்லி இன்றைக்கு கேரளாவில் போய் பார்த்தீங்கன்னா இது வெகு விமர்சையாய் நடக்கும். இன்ன வரைக்கும் இது நடக்கு. துக்க வெள்ளின்னு என்ன பண்ணுவாங்க? எல்லா கடையும் அடைச்சிருவாங்க. அடைச்சிட்டு பாட்டு பாடிக்கிட்டே இந்த சிலுவையை தூக்கி நடப்பாங்க. அன்பே கல்வாரி அன்பேன்னு பாடுவாங்க. அப்புறம் கல்வாரியின் கருணை இதேன்னு பாடுவாங்க. இப்படி சிலுவை பாடல்களை பாடிக்கொண்டே எல்லா மக்களும் ஏறுவாங்க. இது இன்றைக்கு வரை கேரளாவில் கடைப்பிடித்து வருகிற கைடு. அதில் ஒரு பெரிய ஃபேமஸான ஊர் இருக்குது, மலையாட்டூர்னு. அந்த மலையாட்டூர்லேயும் இவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த சிலுவையை தூக்கிட்டு ரொம்ப உயரமாக ஏறி போவாங்க. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு சொன்னது என்ன தெரியுங்களா? மர சிலுவையை சுமக்க சொல்லவே இல்லை. ரெண்டாவது, இயேசுவின் சிலுவையை நாம் சுமக்கவே முடியாது. வேத ஆராய்ச்சியாளங்க சொல்கிறாங்க இயேசுவின் சிலுவை 150 கிலோ வெயிட்டாக இருந்ததுன்னு சொல்லி. அந்த 150 கிலோ வெயிட்டை கூட நம்ம தூக்கிட்டு நடக்க முடியாது. இயேசு சொன்னது வசனத்தில், ஒருவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு. ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு சிலுவை கொடுத்துருக்கார்.
செயினில் சிலுவை அடையாளத்தை போடுறனால இல்லை, கழுத்தில் சிலுவை அணிவதை அல்ல ஆண்டவர் விரும்புவது, சிலுவை சுமப்பதை. எந்த சிலுவை? நாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிலுவை இருக்கு. சிலருக்கு கணவன் சிலுவையாக இருக்கலாம், சிலருக்கு மனைவி சிலுவை, சிலருக்கு பிள்ளைகள் சிலுவை, சிலருக்கு ஊழியத்தின் பாடுகள் சிலுவை. சிலுவைனா என்ன? பாடுகள். அந்த பாடுகளை அவங்கவுங்க பாடுகளை சுமக்கணும். உங்கள் சிலுவையை நான் சுமக்க முடியாது, என் சிலுவையை நீங்கள் சுமக்க முடியாது, அல்ல பாஸ்டருடைய சிலுவையை நீங்கள் யாரும் சுமக்க முடியாது, விசுவாசிகளுடைய சிலுவையை பாஸ்டரும் சுமக்க முடியாது. அப்போ சிலுவை சுமக்கப்பட வேண்டிய சின்னம். ஆனால் சிலுவையை சுமக்கணும்னா நாம் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தர் நமக்கு கொடுத்த நம்ம பாடுகளை சந்தோஷமாக சுமக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதனால்தான் நம்முடைய தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் பாடுகிறார், சிலுவை சுமந்து சிரித்த முகமாய் பின் செல்லுவோன்னு. சிலுவை சுமந்தா சிரித்த முகமாக போக முடியுமா? ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் சிலுவையை நாம் சிரித்த முகத்துடன் சுமக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். சிலுவை சுமக்கப்பட வேண்டிய விஷயம். ரஷ்யா பக்கத்தில் ருமேனியாவில் ஒரு மனிதன் சிறையில் அடைக்கப்பட்டார். எதற்காக? இயேசுவே தெய்வம் என்று சொன்னதற்காக. அவர் வாழ்ந்த ஊர் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, அங்கே தெய்வங்கள் இல்லை. அதனால் அவர்கள் சொன்னாங்க, ஆளுகிறவர்களை தெய்வம் என்று சொல்ல வேண்டும். ஆனால் இவர் சொல்லிட்டார் இயேசு தான் தெய்வம்னு. அதனால் இவரை பிடிச்சி சிறையில் அடைத்தாங்க. அடைத்தாங்கன்னா சாதாரண காரியம் இல்லை. என்ன செய்தாங்க தெரியுமா? முதலாவது அவரை ஒரு நம்முடைய ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்கிற ஃப்ரீசர் பாக்ஸ்குள்ளே உள்ளே போட்டாங்க. ஐஸ் கட்டினால அவரை குளிரூட்டி அந்த ஐஸ்லேயே அவர் விரைச்சி செத்து போயிடணும்னு முடிவு பண்ணாங்க. அதன் பிறகு ஒரு பெரிய டப்பாவில் சுற்றி முட்கள், அதில் உள்ளே நிற்கணும். இப்படி திரும்பினா குத்தும், இந்த பக்கம் முள், இப்படி எங்கேயும் அசைய முடியாதபடி முட்கள் நிறைந்த பெட்டியில் அடைக்கப்பட்டார். இப்படி பல சோதனைகள், பல அடிகள், உடம்பு முழுசும் காயங்கள் பட்டு கொண்டார் இந்த மனிதர். இந்த மனிதரை ஒரு நாள் என்ன பண்ணாங்க, அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த கிறிஸ்தவங்களாம் யார், நீ காட்டி கொடு. அவர் காட்டி கொடுக்கல. நீ காட்டி கொடுத்தா உன்னை விடுவிப்போன்னு. கடைசியாய் என்ன பண்ணாங்க, இவருடைய மகனை அவருடைய முன்னாடி கொண்டு வந்தாங்க. மகனை முன்னாடி கொண்டு வந்து, உன் மகனை கொல்ல போகிறோம், நீ இப்போமாவது இயேசுவை மறுதலித்து கிறிஸ்தவங்களை காட்டி கொடுப்பியா? உடனே அவர் யோசித்தார். பிள்ளை பாசம் அவரை தடுத்தது. யோசித்து கொண்டு நிற்கும் பொழுது மகன் அப்பாவை பார்த்து சொல்கிறான், அப்பா, நான் என்னை இவங்க வெட்டினாங்கன்னா சீக்கிரமாக ஏசப்பாட்ட போயிடுவேன். அங்கே போய் இரத்த சாட்சி மகன் என்கிற பெயரை தான் நான் விரும்புகிறேன். அதை விட்டுட்டு என்னை மறுதலித்த காட்டி கொடுத்த உடைய மகன் என்று நான் விரும்பவில்லை. தயவு செய்து காட்டி கொடுத்துடாதீங்க, சீக்கிரமாக நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்ப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொன்னால், அப்படி சொன்னதுனால அவர் தைரியமாக இருந்தார். உடனே அவர் கண் முன்பாக மகன் கொல்லப்பட்டான். அது மட்டும் இல்லை, மனைவியை அதிகமாய் உபத்திரவிச்சாங்க. கிட்டத்தட்ட 14 வருஷம் சிறையில் இருந்தார். சரியான உணவு இல்லை, உடைகள் இல்லை, பல பாடுகளுக்கு மத்தியில் 14 வருடம் கழித்து விடுவிக்கப்பட்டார். மீண்டுமாய் அவர் கர்த்தரை குறித்து சொன்னபடியினால திரும்பவும் அவர் சிறையில் அடைக்கப்பட்டு மொத்தம் 23 வருடங்கள் சிறையில் கழித்தார். சிறையிலிருந்து 23 வருடங்களுக்கு பிறகு வெளியே வந்தார். வெளியே வரும்பொழுது என்ன தெரியுங்களா பண்ணார்? ஐநா சபையில் போய் அந்த ஐநா சபையில் தன்னுடைய ஷர்ட்டை கழட்டி தன் சரீரத்தில் இருக்கிற காயங்களை காட்டினார். அவர் உடம்பு முழுசும் நிறைய ஓட்டை இருந்துச்சு. ஓட்டை வச்சு தீ சூடு வச்சு ஓட்டைகள் அவருடைய உடம்புல, அநேக தழும்புகள், அநேக காயங்கள். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? என் இயேசுவுக்காக, எனக்காய் சிலுவையில் ஒரு சொட்டு ரத்தம் கூட வைத்திராத இந்த இயேசுவுக்காக நான் என் வாழ்க்கையில் இந்த பாடுகளை சகித்திருக்கிறேன். இயேசுவுக்கு அடுத்தபடியாய் அதிக பாடுகளை, அதிக தழும்புகளை ஏற்ற உலகத்தில் உயிர் வாழ்கிற மனிதன் என்று அவர் தன்னுடைய சரித்திரத்தை எழுதி வச்சிருக்கிறார். ரிச்சர்ட் உம்ஃப்ரண்ட் என்று சொல்லப்பட்ட மனிதன். மனைவியும் அநேக கொடுமைகள் பட்டார்கள். கடைசியாக அவர் ஒரு யூதர்,
விடுதலையாக்கப்பட்டு இயேசுவுக்காய் அநேக வருடங்கள் உயிர் வாழ்ந்து சமீபத்தில் மரித்து போனார். அவருடைய புஸ்தகம்தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் அசைத்து கொண்டிருக்கு. என்ன புக்கு தெரியுமா? மாதம் மாதம் வருது. இவருடைய புக்குடைய பேர் என்னன்னா, டார்ச்சர் ஃபார் கிரைஸ்ட். ஆண்டவருக்காய் துன்பம் அனுபவிப்பவர்கள். உலகத்தில் யாரெல்லாம் ஆண்டவருக்காய் துன்பம் அனுபவிக்கிறாங்களோ மாதம் மாதம் இந்த புக்கில் போட்டு வரும் ஜெபிக்கும்படியாய். அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியங்களை ஆண்டவருடைய சிலுவையை சுமந்தார். அவரை நானே நேரடியாக பார்த்துருக்கேன். தன்னுடைய மனைவியோடு அவர் நடந்து வந்தாலே தேவ பிரசனம் அப்படி இருக்கும். அவர் பேசுறது கொஞ்சம்தான், ஆனால் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு அவருடைய பாடுகளை பார்த்து அநேகர் தொடப்பட்டிருக்கிறாங்க, அநேகர் விடுதலை பெற்றிருக்கிறாங்க. இன்றைக்கு என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சிலுவை சுமக்கப்பட வேண்டிய சின்னம். முதலாவது அது தாழ்மை, இரண்டாவது அது உயர்த்தப்பட்டது, மூன்றாவது மீட்பின் சின்னம், நான்காவது சுமக்கப்பட வேண்டிய சின்னம். இப்படிப்பட்ட சிலுவையில நாம் சுமக்கணும், சரி. ஆனால் இயேசு ஏன் சிலுவையை சுமந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்மை சுமக்க சொன்ன ஆண்டவர் ஏன் அவர் சிலுவையை சுமந்தார்? நம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தபடினால இயேசு சிலுவை சுமந்த காரணம் நம் வாழ்க்கையில் இருக்கிற பகையை மாற்றி இருதிரத்தாரையும் சமாதானமாக்கும்படியாக. இன்றைக்கு என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கொலோசியர் 1:20 சொல்லப்பட்டிருக்கிறது, பகையாய் நின்ற நடுச்சுவரை தவிர்த்து இயேசு சமாதானத்தை உண்டு பண்ணினார். இன்னைக்கு ஒருவேளை எத்தனையோ குட் ஃப்ரைடே பார்த்துட்டீங்க. இந்த குட் ஃப்ரைடேயில் நீங்கள் யார்கிட்டையாவது பகையோடு இருப்பீங்கன்னா சமாதானமாகுங்க. நமக்காக, நம்முடைய காரியங்களுக்காகவே, நம்முடைய பகையை மாற்றும்படியாகவே இயேசு சிலுவை சுமந்தார். எனவே பகையை மாற்ற ஆண்டவருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். ரெண்டாவது, இயேசு சிலுவையில் என்ன செய்தார்? கலாத்தியர் 3:13 சொல்கிறது, இயேசு சிலுவையில் பகையை மாற்றி சமாதானத்தை கொடுத்தது மட்டுமல்ல, நம்முடைய சாபங்களை அவர் சிலுவையில் சுமந்தார். ஒருவேளை இந்த இடத்துல சிலர், என் குடும்பத்தில் ரொம்ப வருஷமா சாபம் இருக்கு, இந்த சாபம் மாறவில்லை, சாபத்து நிமித்தமாய் குழந்தையின்மை, சாபத்து நிமித்தமாய் சில வியாதிகள், சாபத்து நிமித்தமாய் குடும்பத்தில் பிரிவினைகள் என்று சொல்லி பாரத்தோடு வந்திருக்கிற என் அருமை சகோதரா சகோதரியே, என் ஆண்டவர் சிலுவை சுமந்ததுடைய நோக்கம் உனக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாய் மாத்திரமல்ல, உன் சாபங்களை முறியடிக்கும்படியாய். எந்த சாபமாக இருந்தாலும் சரி, ஏதேன் தோட்டத்தில் அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தது நிமித்தமாய் சாபமும் முள்ளும் குறுக்கையும் வந்தது. ஆனால் அந்த சாபத்தை, முந்தின ஆதாமுடைய சாபத்தை பிந்தின ஆதாமாகிய இயேசு சிலுவையில் முறியடித்தார். அவர் நம்முடைய சாபங்களை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இயேசுடைய சிலுவையை கொண்டுட்டு போய் அவர் சிலுவை சுமந்து கொண்டு போன உடனே அவர் சிலுவையில் அறைந்து அந்த சிலுவையை நாட்டும்படியாக, நடும்படியாக குழி தோண்டினாங்களாம். குழி தோன்ற இடத்துலேருந்து ஒரு மண்டை ஓடு வந்துச்சான். கொல்கதா என்றாலே மண்டை ஓட்டிடம் என்று அர்த்தம். அநேகர் சிலுவையில் அறையப்பட்டு அவங்கள யாரும் அடக்கம் பண்ண மாட்டாங்க, அப்படியே கிடந்து சாவாங்க. ஆனால் இந்த இடத்துல இயேசுவின் சிலுவையை நாட்டும்படியாய் குழி தோண்டின பொழுது ஒரு மண்டை ஓடு வந்துச்சான். அதனால சிலுவையை நாட்டினவர்கள் பயந்து சிலுவையை கீழே விட்டுட்டாங்க. இயேசுவோடு சேர்ந்து சிலுவையை கீழே விட்டுட்டாங்க. வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, அந்த மண்டை ஓடு யார் தான் தெரியுமா? ஆதாமுடைய கல்லறை, ஆதாமுடைய மண்டை ஓடு என்று. முந்தின ஆதாமாகிய அவனுக்கும் இயேசுவின் இரத்தத்தினால விடுதலை தேவையாயிருந்தது. அதனால தான் பிந்தின ஆதாமாகிய இயேசு முந்தின ஆதாமுடைய சாபத்தை முறியடிக்கும்படியாய் சிலுவையில் சாபங்களை முறியடித்தார். இன்னொரு நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். மராட்டியாவை சேர்ந்த மராட்டிய பெண், பிராமண பெண் ஒருத்தி தஞ்சாவூரில் வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் அவளை ஒரு விஷப்பாம்பு கடித்து விட்டது. கடித்து விட்ட பொழுது எல்லாரும் பயப்படுறாங்க, பாம்பு கடிச்சிடுச்சு, மருந்தில் செத்து போயிடுவான்னு. அப்பொழுது அந்த பகுதியை, தஞ்சாவூரை ஆண்டதான அரசர்களில் ஒருவனுடைய படைத்தலைவனாகிய லிட்டில்ஸ்டன் என்று சொல்லப்பட்டவர் அந்த வழியாக போகிறார்.
என்ன என்று கேட்கிறார். பாம்பு கடித்து விட்டது சிறுமியை. உடனே ஓடிப்போய் என்ன பண்றார், தன்னுடைய குதிரையை விட்டு இறங்கி தன் கையில் இருக்க கத்தியினால் அந்த விஷத்தை கீறி எடுத்து வாயினால் அந்த இரத்தத்தை உறிஞ்சி அந்த பெண்ணை காப்பாற்றினார். அந்த பெண் காப்பாற்றப்பட்டால். அவளுடைய பெயர் கோகிலா, பிராமண பெண். நாட்கள் கடந்து சென்றது. 16 வயதில் இந்த கோகிலாவுக்கு திருமணம் நடக்கிறது. திருமணம் நடந்த கொஞ்ச நாளில் கணவர் செத்து போயிட்டார். நம்முடைய தமிழ்நாட்டு வழக்கத்தின்படி, இந்தியாவின் வழக்கத்தின்படி உடன்கட்டை ஏறுகிற பழக்கம் இருந்தது. கணவன் செத்தா அந்த கணவனை தீ வைக்கும்போது அதுலேயே மனைவியையும் தள்ளி விட்டுருவாங்க. இந்த லிட்டில்ஸ்டன் மீண்டும் அந்த வழியில் வந்துக்கிட்டு இருக்கார். வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு பெண் கதறுகிறாள். அவளை தீயில் தள்ள முயற்சி எடுக்கிறார்கள். அவர் திரும்பவும் குதிரையை நிறுத்தி என்னன்னு கேட்குறார். அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த பெண் கணவன் இறந்துட்டான், அவளை தீயில போட போகிறாங்க. ஆனால் இந்த கர்னல் லிட்டில்ஸ்டனுக்கு அரசாங்க பதவி இருந்தபடினால் என்ன பண்ணுறாரு, அந்த கோகிலாவை காப்பாற்றுகிறார். காப்பாற்றி தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போகிறார். இவளுக்கு இயேசுவின் அன்பை சொல்லுகிறாள். கோகிலா கிறிஸ்தவளாய் மாறிவிட்டாள். இயேசுவை கோகிலா ஏற்றுக்கொண்டதுனால இவளை வழி நடத்தி கொண்டு வருகிறார். ஆனால் சூழ்நிலை, இவர் ஒரு ஆங்கிலேயர், இவள் ஒரு பிராமண விதவை. அதனால என்ன செய்யன்னு தெரியல. கடைசியாய் என்ன செய்கிறார், தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் கோகிலாவுடைய பேருக்கு எழுதி வச்சுட்டு சொல்றார், கோகிலா நீ இயேசுவை மற்றவங்களுக்கு சொல்லு, இயேசுவின் அன்பை விட்டுறாத, நான் போய் என்னுடைய அரசாங்கத்தில் அனுமதி பெற்றுக்கொண்டு வந்து உன்னை திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்று அவர் போறார் தான் ஊருக்கு. போன மனிதன் வரவே இல்லை. என்ன நடந்து தெரியுங்களா? போன இடத்துல லிட்டில்ஸ்டன் மரித்து விட்டார். அதன் பிறகு எல்லா சொத்துக்களும் கோகிலாவின் பேருக்கு வந்தது. கோகிலா ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாள். தஞ்சாவூர்லேருந்து திருநெல்வேலிக்கு கடந்து போனாள். அங்கு போய் வீடு வீடாக போய் இயேசுவை அறிவித்தாள். உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? நம்முடைய இந்தியாவில் விதவைங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் முதல் ஆலயத்தை கட்டினது யார் தெரியுங்களா? விதவை பெண். இந்த விதவை தன் பெயரை கிளாரிண்டா என்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாள். ஆண்டவருக்காய் தன்னுடைய கணவன் கொடுத்த சொத்தை எல்லாம் ஆலயம் கட்ட பயன்படுத்தினாள். இன்றைக்கும் நீங்கள் திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா பாளையங்கோட்டையில் கிளாரிண்டா தேவாலயம் என்று முதல் தேவாலயத்தை ஒரு விதவை பெண் கட்டினாள். முதல் கிறிஸ்தவ பெண்ணாக தமிழ்நாட்டில் மாறினவளும் இவள்தான். அநேக ஊழியத்தை செய்து கர்த்தருக்காய் அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி ஸ்கூல்களையெல்லாம் கட்டின அந்த விதவை பெண் கிளாரிண்டா மரிக்கும்போது சொன்னாலாம், என் இயேசுவின் சிலுவை எங்கேயோ தூரமாயிருந்த என்னை, சபிக்கப்பட்டவளாயிருந்த என்னை, பாம்பு கடிக்கிற சூழ்நிலை, 2 கணவன்களும் மரித்த இந்த சூழ்நிலையில சாபத்தை சிலுவை மாற்றினபடினால அவருக்காய் நான் மரிக்கும் வரை இருப்பேன். ஆனால் ஒன்னே ஒன்று, நான் மரித்தால் எனக்கு பெரிய ஆடம்பரமான கல்லறையெல்லாம் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கும் நீங்கள் பாளையங்கோட்டை போவீர்களானால் அந்த ஆலயத்தின் பக்கத்தில் ஒரு சின்ன மண்மேடு கிளாரிண்டாவின் கல்லறை என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சபிக்கப்பட்ட நிலையில் சாபத்தில் வந்த கிளாரிண்டாவை கொண்டு கர்த்தர் தமிழ்நாட்டை அசைக்க முடியுமானால், முதல் கோதுமை மணியாய் மடிந்தது நிமித்தமாய் இன்னைக்கு திருநெல்வேலி போனீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பெரிய பெரிய தேவாலயங்கள், பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் வந்தது காரணம் ஒரு விதவை பெண். சாபம் மாற்றப்பட்டது. சிலுவை நம்முடைய சாபங்களை மாற்றுகிறதா இருக்கிறது. 3வது, நம்முடைய காரியங்களை சிலுவை எதில் மாற்றம் தருகிறது? 1 பேதுரு 2:24 நாம் பார்க்கிறோம், இயேசு சிலுவையில் நம்முடைய நோய்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளால் சுகமானோம். அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார். அவர் நம்முடைய சாபங்களை சிலுவையில் சுமந்தார், நம்முடைய நோய்களை சிலுவையில் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம். இன்னைக்கு இந்த உலகத்தில் டாக்டர்ஸால் கைவிடப்பட்ட அநேக வியாதிகள் உண்டு.
ஆனால் அந்த வியாதிகளையும் இயேசு சிலுவையில் சுமந்தபடினால, இயேசு பரிகாரியாகி அவரிடத்துல வரும்பொழுது எப்பேற்பட்ட வியாதியிலிருந்தும் அவர் நம்மை சுகமாக்க வல்லவராயிருக்கிறார். இயேசு நம்முடைய சிலுவையில் நம்முடைய வியாதிகளை சுமந்தார். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8, 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்தார் என்று. பாவத்திற்கு பரிகாரி இயேசு. அதனால தான் பாவியாயிருந்த கொலைகாரன் பரபாஸ் தண்டனை அவனுக்கு தான் விதிக்கப்பட்டிருந்தது. அவன்தான் மரிக்க வேண்டியவன். ஆனால் இயேசு பரபாசுக்கு பதிலாக சிலுவையில் அறையப்பட்டார். பரபாஸ் விடுதலையாக்கப்பட்டான். விடுதலையாக்கப்படும் பொழுது அவன்கிட்ட சொல்றாங்க, பரபாஸ் நீ விடுதலையாக்கப்பட்டாய். யார் யார் எனக்காக இந்த தண்டனை ஏற்றுக்கொண்டது? இயேசு என்று சொல்லும் பொழுது பரபாஸ் சிலுவை அண்டையில் ஓடி வருகிறான். ஏன்னா நான் தான் தப்பு செஞ்சேன், நான் தான் பாவம் செஞ்சேன், பாவம் செய்யாதவர் எப்படி எனக்காய் சிலுவையில் அறையப்படலாம்? அவன் ஓடி வருகிறான். அதற்குள்ளாய் இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். வந்து கதறுகிறான், இயேசுவே என்னிடத்துல நான் சாக வேண்டிய இடத்தில் நீர் மரிக்கிறீரோ? கடைசியாய் பரபாஸ் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஊழியக்காரனாய் மாறினான் என்று சொல்லப்படுகிறது வேத அறிஞர்களால். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு சிலுவையில் நம்முடைய பாவங்களை சுமந்தார். அதே போல ஏசாயா 53:4 சொல்லுகிறது, இயேசு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லி. இன்றைக்கு கல்வாரியில் ஆண்டவர் நமக்காய் சம்பாதித்த இவ்வளவு பெரிய காரியங்களை அவர் சம்பாதித்து வைத்தபடினால நாம் பாவங்களை சுமக்க வேண்டிய அவசியமில்லை, சாபத்தின் வழியில் வாழ வேண்டிய அவசியமில்லை, துக்கத்தோடு இருக்க வேண்டிய அவசியமில்லை, சமாதானம் இல்லாமல் கதற வேண்டிய அவசியமில்லை, நம்முடைய நோய்களில் நாம் அமிழ்ந்து போக வேண்டியது அவசியமில்லை. சிலுவையில் கர்த்தர் இவை எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அதனால தான் அவர் சொல்றார் முடிந்தது என்று சொல்லி. முடிந்ததுன்னு அவர் எதுக்காக சொல்றார் தெரியுங்களா? இது எல்லாத்தையும் நான் சிலுவையில் செஞ்சு முடிச்சுட்டேன், இனிமேல் என் ஜனங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை என்று சொல்லி ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்தாராம். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சிலுவையை நோக்கி பார்த்து இந்த நாள் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய பாவம், சாபம், வியாதி, என்னுடைய பகை, என்னுடைய கட்டுக்கள், என்னுடைய துக்கங்கள் எல்லாவற்றிருந்தோம் எனக்கு விடுதலையை தாங்கன்னு சொல்லி கேட்போம். ஆண்டவரே நான் தாழ்மையோடு கூட இருக்க எனக்கு கற்றுத்தாங்க, உயர்த்தப்பட்ட உம்மை எப்பொழுது நோக்கி பார்க்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே உம்முடைய சிலுவை அண்டையில் நான் மீட்பை பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாய் என் சிலுவையை நான் சுமக்க எனக்கு பலன் தாங்க. ஆண்டவரே எனக்கு நீர் என்ன சிலுவை நியமித்திருக்கிறீரோ அந்த சிலுவையை நான் பொறுமையோடு கூட சுமக்க, பொறுமையோடு கூட ஏற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் நமக்காக பாடுகளை அனுபவித்தார். இயேசுவின் பாடு உலகத்திலே யாரும் சுமக்க முடியாத பாடு. நம்ம நினைக்கிற மாதிரி லேசான பாடுகள் அல்ல. இயேசுவின் சரீரத்தில் 5480 தழும்புகள் இருந்ததாம். 5480 தழும்புகள் இயேசுவின் சரீரத்தில் இருந்துச்சு. இந்த 5480 தழும்புகள் எது தெரியுமா? ஏசாயா அழகாய் சொல்லுகிறார், அவருடைய தழும்புகளினால் நாம் சுகமாகிறோம். இன்றைக்கு மருத்துவ உலகம் கண்டுபிடிச்சிருக்காங்க 5480 வியாதிகளுக்கு மருந்தே கிடையாதுன்னு. ஆனால் இயேசுவின் தழும்பு நம்முடைய வியாதிகளை சுகமாக்கக்கூடிய தழும்பாக இருக்கிறது. அவருடைய சரீரத்தில் 150 சாட்டை அடிகள் இருந்ததாம். ரோம போர்ச்சேவகர்கள் அவரை வாரினால் அடித்து கிழிக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் சதை கிழிக்கப்பட்டு 150 சாட்டை அடிகள் அவருடைய உடம்பில் இருந்தது. 19 ஆழமான முட்கள் தலையிலிருந்து உள்ளே கிழித்து கண்கள் வழியாய் வந்தது. மூளையை தாக்கினது என்று வேத ஆராய்ச்சியாங்க சொல்றாங்க. நீங்க சொல்லுவீங்க இதெல்லாம் எப்படி சொல்றாங்கன்னு. இயேசுவுக்கு டெத் சர்டிஃபிகேட் எழுதுனது யார் தெரியுங்களா? நம்முடைய லூக்கா சுவிசேஷத்தை எழுதினவரும் அப்போஸ்தல நடபடிகளை எழுதினவருமாகிய டாக்டர் லூக்கா தான் இயேசுவுக்கு டெத் சர்டிஃபிகேட் எழுதினார். அதுவரையும் அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாரா என்னன்னு தெரியாது. ஆனால் இயேசுவுடைய டெத் சர்டிஃபிகேட்டை எழுதின பிறகு லூக்கா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அதனால தான் லூக்கா சுவிசேஷத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா அழகாக சொல்லப்பட்டிருக்கும், நான் கண்ணால் கண்டதும்
கையால் தொட்டு பார்த்ததுமான இயேசுவை குறித்து சாட்சியாக எழுதுகிறேன் என்று சொல்லி, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கும் ரோமில் நீங்கள் போனீங்கன்னா அந்த ஆலயத்தில் அவைகள் எல்லாம் கத்தோலிக்கர்களுடைய கையில் இருக்கிறது. அந்த ஆலயத்தில் இந்த குறிப்புகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய பிளட் குரூப் AB பாசிட்டிவ் என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய வெயிட் 85 கிலோன்னு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஆணியுடைய நீளம், இப்படி எல்லாவற்றையும் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா நம்முடைய இயேசு சரித்திர நாயகன், எல்லாவற்றுக்கும் சாட்சி இருக்குது. எதுவுமே சாட்சி இல்லாமல் இல்லை. எத்தனையோ உலகத்தில், இந்த உலகத்தில் எத்தனையோ புனிதர்கள், எத்தனையோ தெய்வங்கள் பிறந்தார்கள், வளர்ந்தார்கள், மரித்தார்கள். ஆனால் எதுக்குமே ஆதாரம் கிடையாது. என் இயேசுவின் சிலுவை மாத்திரமே நம்ம எல்லாவற்றுக்குமான ஆதாரங்களை எழுதி வைத்திருக்கிறது. நிறைய நேரம் நம்ம யோசிப்போம். ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கிறிஸ்மஸ் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், டிசம்பர் 25னா கிறிஸ்மஸ். ஆனால் இந்த ஈஸ்டர் மாத்திரம் பார்த்தீங்களா மாறி மாறி வரும். ஏன் மாறி மாறி வருது தெரியுங்களா? ஆக்சுவலி உண்மையாகவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட தேதி ஏப்ரல் 7. ஆனால் நம்ம ஏப்ரல் 7 கொண்டாடுவதில்லை. ஏன் அப்படின்னா, இந்த பஸ்கா பண்டிகை, அருமையான சகோதரன் பிரசங்கித்தது போல பஸ்கா பண்டிகை பௌர்ணமி நிலவில் தான் வருமாம். இந்த பௌர்ணமி எப்போ வருதுன்னு பார்த்து அதோடு அந்த பஸ்கா பண்டிகை வருகிற தேதியை வச்சு தான் ஈஸ்டரை நாம் முன்குறிக்கிறோம். அதனால தான் ஈஸ்டர் டேட் மட்டும் எப்போவுமே மாறி வரும். இயேசு சிலுவையில் அறையப்பட்டது பௌர்ணமி தினத்தன்று. அதனால தான் உலகம் இப்பவும் கலங்குது. பொதுவாக பௌர்ணமி அப்போ சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ ஏற்படாது. ஆனால் இயேசு சிலுவையில் உயிர் விட்ட பொழுது 4ஆம் வார்த்தை சொல்லும் போதே பூமி எங்கும் அந்தகாரம் சூழ்ந்தது, சூரியன் இருளடைந்தது. இது எல்லாருக்குமே பெரிய ஆச்சரியம். என்னடா அது, பௌர்ணமியில் இப்படி ஒரு இருள் வராதே, அதுவும் நடுப்பகலில் ஒரு இருள் வராதே என்று சொல்லி இயேசுவின் சிலுவை மரணத்தின் போது சிருஷ்டி கர்த்தர் படுகிற பாடுகளை பார்க்க முடியாமல் சிருஷ்டிகளாகிய சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் தங்களுடைய முகத்தை மறைத்து கொண்டது. அதுக்கு பிறகு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு சிலுவையில் உயிர் விட்ட பொழுது என்ன நடந்ததாம்? கல்லறைகள் திறந்ததாம், பூமியில் அதிர்ச்சி உண்டாயிற்றாம், நில அதிர்ச்சி உண்டாயிற்று. கல்லறையிலிருந்து அநேகருடைய சடலங்கள் உயிரோடு எழுந்து நகரத்தில் அநேகருக்கு காணப்பட்டார்களாம். இயேசுவின் மரணம் சரித்திரபூர்வமானது, இயேசுவின் சிலுவை சரித்திரபூர்வமானது. அதனால தான் இதையெல்லாம் அறிந்த டாக்டர் லூக்காவோடு நெருங்கி பழகின பவுல் சொல்லுகிறார், இந்த சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். இவ்வளவு மகிமையான காரியங்களை சிலுவையின் மூலமாக இயேசு நமக்கு சம்பாதிச்சு கொடுத்தபடினால அந்த சிலுவையை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவோம். கழுத்தில் தொங்கவிட அல்ல, அடுத்தவர் சிலுவையை சுமக்கும்படியாய் அல்ல, நம்முடைய சிலுவையை நாம் சுமக்கும்படியாய் நம்மை அர்ப்பணிக்கலாமா? கண்களை மூடலாம். ஹல்லேலூயா. ஜீசஸ் சிலுவையிலிருந்து நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களினால இந்த மத்திய வேளையில் நம்மை நிரப்பும்படியாய் தேவன் நம் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். ஒருவேளை நீ வியாதியோடு வந்திருக்கிறீர்களோ, எப்பேற்பட்ட வியாதியானாலும் சிலுவையில சுமந்து தீர்த்த தேவன் ஷபரபதிரபன சபூனியானமா உங்களை சுகமாக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். சாபத்தோடு கூட கடந்து வந்திருக்கிறீர்களோ, உங்கள் சாபங்களை சிலுவையில சுமந்தவர் உன் குடும்பத்தின் சாபத்தை மாற்றும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். துக்கத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறீர்களோ, உங்களுடைய துக்கத்தை மாற்றும்படியாய், கண்ணீரை துடைக்கும்படியாய் சிலுவையில துக்கங்களை சுமந்த என் ஆண்டவர் இந்த சபையில உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வேதனையோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய சாபம், பாவம், நோய்கள், சில நேரத்தில் இந்த இடத்துல சிலரால் சில பாவத்தை விட முடியல. நான் எவ்வளையோ விட்டுறணும்னு நினைக்கிறேன், இந்த சீரியல் பார்க்குறத என்னால் விட முடியல, நான் ஃபோனுக்கு அடிமை ஆயிட்டேன், என்னால் விட முடியல, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு நான் போயிட்டே இருக்கேன்னு சொல்லி பாரத்தோடு நிற்கிற என் அருமை சகோதரா, என் அருமை சகோதரியே, உன்னுடைய இந்த காரியங்களிலிருந்து உன்னை விடுவிக்கும்படியாய்
விட முடியாத பாவத்திலிருந்து உன்னை விடுவிக்கும்படியாய் ஆண்டவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். 7 பொன்குத்து விளக்குகளின் மத்தியில சபையில உலாவுகிற ஆண்டவர் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். இந்த நாள் ஒரு விடுதலையின் நாள். சிலுவை நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறது. அந்த விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ளலாமா? ஆண்டவரே என்னை விடுவியோன்னு சொல்லி கேட்போம். தேவ ஆவியானவருடைய மகிமை அளவில்லாமல் இறங்கி நம்மை விடுவித்துக் கொண்டிருக்கிறது. அநேகரை ஆண்டவர் தொட்டு கொண்டிருக்கிறார். எந்த போராட்டத்தில் இருந்தாலும், எந்த வேதனையில இருந்தாலும், ஆண்டவரே உயர்த்தப்பட்ட சின்னமாகிய சிலுவையை நான் நோக்கி பார்க்கிறேன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாம் நோக்கி பார்ப்போம். நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொள்ளுகிறோம் நாம். எனவே சிலுவையை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். ஒரு பாடலின் ஒரு ஸ்டான்ஸாவை பாடி நம்மை ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தர் நம்மை தொடுகிற நேரம் இது. ஜீசஸ். சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே. ஆமென். இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அறியும் மாயை. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. காணாய் நிலையான சந்தோஷம் பூவே, கர்த்தாவின் அன்பண்டை வா. காணாய் நிலையான சந்தோஷம் பூவே, கர்த்தாவின் அன்பண்டை வா. ஆண்டவருடைய அன்பண்டை நாம் வருவோம். சிலுவை அண்டை நாம் வருவோம். கர்த்தர் நம்மை விடுவித்துக் கொண்டிருக்கிறார். அநேகரை ஆண்டவர் தொட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நதி போலவே காய்கிறதே, நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. நல்ல ஆண்டவரே, அங்க உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் இலவசமாய் சிலுவையில எங்களுக்காய் சம்பாதித்து வைத்த ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள்ல இந்த சபையில சிலுவை மூலமாய் நீர் சம்பாதித்து வைத்த அத்தனை ஆசீர்வாதங்களும் அத்தனை விடுதலையும் இப்பொழுதே உண்டாவதாக. நம்முடைய பிள்ளைகளை விடுதலையோடு கூட அனுப்புங்க. இனி ஒருவரும் பாவத்திலோ சாபத்திலோ நோயிலோ ஹல்லேலூயா ஹல்லேலூயா பகையிலோ கர்த்தாவே துக்கத்திலோ வாழாத படிக்கு கர்த்தாவே சிலுவையை சுமக்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பலன் தருவீராக, கிருபை தருவீராக, அபிஷேகம் தருவீராக. சிலுவை குறித்து ஒவ்வொரு நாளும் மேன்மை பாராட்ட, ஏதோ குட் ஃப்ரைடேக்கு மட்டும் இல்லை ஏசப்பா, ஒவ்வொரு நாளும் சிலுவை நோக்கி பார்க்க கிருபை தாங்க தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆராதனை முடிந்த உடனே யாரெல்லாம் நீங்கள் ஆலயத்தில் இருந்து ஒரு உணவை